வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 3/10/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரைய நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும் கௌரி நல்ல நேரம். அதன் பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:02 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 12:34 வரை அமாவாசை திதி. அதன் பிறகு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:19 வரை அஸ்த நட்சத்திரமும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:34 வரை நாகவ கரணம். அதன் பிறகு இன்று மாலை 3:36 வரை கிமிஸ்து கரணம். அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:01 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:19 வரை சதய நட்சத்திரமும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் வாங்குவதை தவிர்த்தும் இருந்தாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணிகளை அப்படியே செவ்வாய் செய்யலாம். அதில் எந்த மாற்றோ தடையோ நேராது. சரிங்களா? அதனால் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா? இதுவரை நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை 5320 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காலை முதலே நல்ல உங்களுக்கு வெற்றி செய்திகளும் லாபம் அதிகம் தரக்கூடிய வியாபாரமும் இன்று உங்களுக்கு சிறந்து விளங்குவதற்கான நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் இறை வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. இறைவனுடைய துணை நிச்சயமாக உங்களுக்கு உண்டுங்க. அதனால் வெற்றி மீது வெற்றி உங்களை சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சந்திர பகவான், 6ஆம் இடத்து சந்திர பகவான் இருந்தும் உங்களுக்கு நல்லது ஒரு தகவல் வெளியூரில் இருந்தோ அல்லது தொலைபேசியிலோ இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மனசு சந்தோஷப்படும் செய்தியாக அந்த செய்தி இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கடும் கோபம் உங்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதனால் முடிந்தவரை கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சந்திர பகவான் இருந்தும் கோபம் வருதுன்னா எதிரி உங்களை பயமுறுத்துகிறாங்க அல்லது திட்டுறாங்க. ஆக 2 வேலையில் இது செய்யும்போது உங்களுக்கு கோபம் வரும். உங்களை பொறுத்தவரை நீங்கள் நேர்மையானவர். ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் நேர்மையை கடைப்பிடிக்கிறவங்க. ஆனால் உங்களுக்கு கோபத்தை காட்டுறாங்கன்னா உங்களை பயமுறுத்துகிறாங்கன்னு அர்த்தம்.
அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா, இல்லை அதை செய்துட்டு அப்புறம் இதை செய்வோமா, இல்லை இதை செஞ்சுட்டு அதை செய்வோமா, மனது ஒரு பெரிய மாறுதல், குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய, மனது ஒரு நிலையில் இல்லாத நாளாக இந்த நாள் இருக்குங்க. மதியம் வரை உங்களுக்கு மதியம் 1:30 வரை மனதிலே ஒரு பெரிய பிரச்சனை, நிம்மதி இல்லாத நிலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த குழப்பம் 1:30 மணிக்கு பிறகு தீர்ந்துருங்கிறது தான் இது. ஆனால் தாய் வழியிலிருந்து இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 1:30 மணிக்கு பிறகு உங்களுக்கு நன்மையே நடக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள், இன்னைக்கு நீங்கள் எதை தொட்டாலும் அது 1க்கு 3 பெருகக்கூடிய நாளாக இருக்குங்க. அதனால் நல்லதை தொடுங்க. இன்னைக்கு கடன் வாங்கினீங்கன்னா கடன் பெருகிடும். கடனை அடைச்சிங்கன்னா கடன் அடைப்பது நல்லது. ஆமாம், இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் எதை தொட்டாலும் விருத்தியாம்சி ஆகக்கூடிய நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதனால் யாருக்காச்சும் ஒரு சின்ன கடனாக இருந்தாலும் அதில் ஒரு தொகையை கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் அந்த கடன் அடைஞ்சிடும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார். அதனால் முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த முயற்சி வெற்றி அளிக்கும் என்பது தான் இன்றைய பலன் உங்களுக்கு. சிம்மராசி, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடலிலே ஒரு அசதி, சோர்வு, ஒரு மன குழப்பம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்திலே உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருந்தும் உடல் ரீதியாக சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல் அசதி, சோர்வு, மனக்குழப்பம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய நாளை இறை வழிபாட்டோட நீங்கள் துவங்குனீங்கன்னா இது எல்லாமே சரியாயிடும். கன்னிராசி, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களை வெகுவாக மற்றவங்க பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய திறமையை அடுத்தவங்க மெச்சக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுடைய லக்னத்திலேயே ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு பலரும் பாராட்டுவதற்கும் உங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. குடும்பத்தில் குழந்தைகள் உங்களை இன்னைக்கு வெகுவாக பாராட்டுவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுக்கு பஞ்சமில்லை. துலாம் ராசி, துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாள் உடல் ரீதியான இருந்த சில மாற்றங்கள், அந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீர்ந்து உடல் நலமாகக்கூடிய நாளாகவும் மருத்துவத்தை கைவிட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி மருத்துவத்தை கைவிட்டுடலாம், அல்லது இந்த மருத்துவம் வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாளாக, உடல் நலம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு உடலில் இருந்த சிறு சிறு உபாதைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. விருட்சக ராசி, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புதுவிதமான யுத்தியை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த யுத்தியை கற்றுக்கிட்டு அதன் வழியாக உங்களுக்கு லாபம் தரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பதற்கான ஒரு புதிய யுத்தி, தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 11ஆம் இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் புது யுத்தியால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி, தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய நாள் முழு முயற்சியாக சில வேலைகளை நீங்கள் செய்து உங்களுக்கு ஆஹா நம்ம தான் சாதனை பண்ணணுங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு ஒரு சிரத்தை எடுத்து ஒரு பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு இன்றைக்கி சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் தென்படும். அதனால் மனசு சந்தோஷமடையும். 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தும் உங்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், குறிப்பாக லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மகர ராசி, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பணிந்து, பெரியவர்களிடம் கொஞ்சம் பணிந்து நடந்தீங்கன்னா
ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது ஏற்றமிகு மாற்றமாக இருக்கும். ஆக கோபம் யார்ட்டயும் கொள்ள வேண்டாம். அடிமைத்தனமும் வேண்டாம். ஆனா, அந்த மரியாதைக்காக கொஞ்சம் பணிவு இருந்ததுனாக்கா, இது உங்கள ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும். அதனால பார்த்து நடந்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்தும், கொஞ்சம் தாய் தந்தையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். கும்பராசி. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் சந்திராஷ்டமம் மிக்க நாளாக இருந்தாலும் கூட இந்த நாளை பொறுத்தவரையிலையும் எதை செஞ்சாலும் உங்களுக்கு இன்றைக்கி அதில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதை செய்யலாம், இதை செய்யலாம், என்ன இப்படி செஞ்சால் என்ன சம்பாதிக்கலாம், இப்படி செஞ்சால் சம்பாதிக்கலாங்கிற ஒரு புத்துணர்ச்சி பெற்று சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். சந்திராஷ்டமம் இருந்தும் கூட இன்றைக்கி நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெற்று உத்வேகம் பெற்ற நாளாக இந்த நாள் விளங்கும் என்பது தான் இன்றைய நாளுடைய பலன் உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல நெருக்கமான நிலை, குடும்பத்தால் அனைவரும் சந்தோஷ நிலை, இதெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனால உங்களுக்கு இன்றைய நாள் திருமண விசேஷங்களில் பங்கு பெறலாம். அல்லது திருமண பெண் அல்லது ஆண் பார்க்கும் வரன் பார்ப்பவர்கள் அது பேச்சுவார்த்தை முடிவதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. ஆக இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் மீனராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.